எல்லோருக்கும் வணக்கம். எமது மூத்த படைப்பாளி மறைந்த அகஸ்தியர் அவர்களுடைய படைப்புகள் பற்றி இன்றைய நாளில் நாங்கள் நினைவுபடுத்தி உரையாற்றி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்துகின்ற அன்புக்குரிய சிவபாலு ஐயா அவர்களே, இன்றைய தினம் பேச்சாளர்களாக கலந்திருக்கின்ற மூனாசினா கந்தையா, ஜோன்சன் ராஜ்குமார் மற்றும் சீனா ரமேஷ், ஜெயசீலன் ஆகியோரே, இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற பெரியவர்களே, இலக்கிய நண்பர்களே, ஆர்வலர்களே, இந்த இலக்கிய வழி நிகழ்ச்சியை மிக செம்மையாக மாதாந்தம் நடத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய நண்பர் அகில் அவர்களே, எல்லோருக்கும் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமக்கு முன்னர் வாழ்ந்த மூத்த எழுத்தாளர் தான் அகஸ்தியர் அவர்கள். அவருடைய படைப்புகளை அதிகம் வாசிப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்காவிட்டாலும் அவ்வப்போது தேவையின் பொருட்டு வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. ஒரு முறை இந்த பாடசாலை புத்தகம் தொடர்பான அந்த குழுவில நான் இணைந்திருந்த பொழுது மறைந்த லெனின் மதிவாளன் அவர்கள் சில படைப்பாளிகளுடைய பெயர்களை உச்சரித்திருந்த அந்த பேனல்ல அகஸ்தியர், அதே போல மலையகத்திலே இருந்த இன்னும் பலருடைய படைப்புகளை இந்த தொகுப்பு, அதாவது மாணவர்களுக்கு பாடத்திற்கு படிப்பதற்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் அவருக்கு அப்பொழுது இருந்தது. ஆனால் ஏதோ தெரியவில்லை, அந்த நேரத்திலே அந்த மாணவர்களுக்கு பொருத்தமான கதைகள் கிடைக்காத காரணத்தினால் பின்னர் வேறு வேறு படைப்பாளியோட கதைகள் கூட இணைந்திருந்தது. அப்படி ஒரு சிந்தனை கூட அவர்களுக்கு அந்த நேரம் இருந்திருக்கிறது. அந்த நேரம் நான் ஆசியுடைய படைப்புகள் சிலவற்றை தேடி படிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருந்தது. அதை ஒரு முன்னோட்டமாக கூறிக்கொண்டு, ஈழத்து இலக்கிய வரலாற்றில் யதார்த்தவாத எழுத்தினுடைய முன்னோடிகள் ஒருவராக அகஸ்தியர் அவர்கள் மதிக்கப்படுகின்றார். குறிப்பாக முற்போக்கு இலக்கிய இயக்கம் இருந்தபோது அதனுடைய தலைமை குழுவிலே இணைந்திருந்தார் என்ற ஒரு குறிப்பு இருக்கின்றது. அதை விட அந்த இயக்கத்தின் தூண்களில் ஒருவராக கூட விளங்கியிருந்தார். அந்த காலத்திலே நிரம்ப படைப்பாளிகள், மூத்த படைப்பாளிகள் எல்லாம் நிரம்ப இருந்திருக்கிறார்கள். அதை விட அதற்கு பின்னர் வந்தவர்களும் கூட இருந்திருக்கிறார்கள். அதாவது முற்போக்கு இலக்கிய புனைகதை சுவடுகள் என்று சொல்லி நீர்வை பொன்னையன் அதுக்கு ஒரு அறிமுகம் எழுதுகின்ற போது சொல்லுவார், ஆரம்பத்தில் மக்கள் கூட்டமாக வாழ்ந்தனர், கூட்டமாக உழைத்தனர், செல்வத்தை படைத்தனர். அந்த செல்வம் பொதுமையாக இருந்தது. அந்த செல்வத்தை மக்கள் பொதுமையாகவே அனுபவித்தனர். கால ஓட்டத்தில் அந்த பொது சொத்து தனி உடைமையாக தொடங்கியது. தனி உடைமை சுரண்டல் மற்றும் வன்முறை அதிகாரத்துவம் என்ற இரட்டை குழந்தைகளை பிரசவித்தது. அதேவேளை எதிர்ப்பும் தோன்றிவிட்டது என்று சொல்லி ஒரு முன்னுரை ஒன்று அதற்கு எழுதி போட்டு, அதற்கு மிக முக்கியமான மூத்த படைப்பாளிகள், முற்போக்கு இலக்கியத்துல மூத்த படைப்பாளிகள் வந்து அது ஒரு 10 பேரா இருக்க வேணும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய அவர்களை பற்றிய கட்டுரைகள் இருக்கிறதா என்ன தெரியல. துரதிருஷ்டவசமாக அதுல நீர்வை பொன்னையன் அவர்கள் துரதிருஷ்டவசமாக அகஸ்தியர் அவர்களுடைய அந்த படைப்பு அல்லது அவரை பற்றிய படைப்பு அந்த தொகுப்பிலே இல்லை என்பது எனக்கு ஒரு மனக்குறையாக இருந்தது. ஆனால் பிற்பட்ட காலத்திலே வேறு பலர் எழுதியிருக்கிறார்கள். ஈழத்து முற்போக்கு கால இலக்கியத்தை முன்னெடுத்து சென்ற படைப்பாளிகளான அகஸ்தியர், காவலூர் ராசதுரை, ஈழத்து சோமு, தெனியான், பெனடிக் பாலன், சேனா கதிர்காமநாதன், சேனா யோகநாதன், மருதுர்கனி, திக்வல்லை கமால், அப்துல் சமது, ராஜஸ்ரீகாந்தன் போன்ற இன்னும் நிரம்ப ஆளுமைகள் இருக்கிறார்கள். இவர்களை பற்றியும் தொடர்ச்சியாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தும் கூட அந்த நூலில் இருந்ததை நான் அவதானித்தேன். இதே ஒரு முன்னோட்டமாக கூறிக்கொண்டு இங்கே ஒருங்கிணைத்த சிவபால ஐயா அவர்கள் அவருடைய படைப்புகள், அவை என்னென்ன படைப்புகள் எழுதியிருந்தார் மற்றும் அவருடைய சிறப்புகளை எல்லாம் குறிப்பிட்டிருந்தார். மிக முக்கியமாக அவர் வந்து ஈழத்திலே வந்த நிரம்ப இதழ்கள் எல்லாம் எழுதியிருந்திருக்கிறார். அதை விட தமிழ்நாட்டிலிருந்து வந்த இதழ்கள் எழுதியிருந்தது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டிலிருந்து வந்த தாமரை இதழ் அவருக்கு சிறப்பிதழ் கூட வெளியிட்டிருந்தது. அதை விட மல்லிகை சிறப்பிதழை வெளியிட்டிருந்தது. மிக அண்மை காலத்திலே முல்லியாவதன் அவருடைய காற்று வழி இணைய இதழ் வந்து ஒரு முழுமையான ஒரு சிறப்பிதழை வெளியிட்டிருந்தேன் நான் என்னால் அவதரிக்கக்கூடிய இருந்தது. அந்த வகையிலே அவர் 1985 வந்து அகஸ்தியர் கதைகள் என்ற ஒரு தொகுப்பு இங்கே எங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது.
என்னுடைய உரை வந்து முழுமையாக எல்லா கதைகளையும் தேடி வாசிப்பதற்கு வாய்ப்பு இல்லாவிட்டாலும் குறிப்பாக அகஸ்தியர் கதைகள் என்று வந்த அந்த தொகுப்பை அடிப்படையாக வைத்துக் கொண்டு என்னுடைய இந்த கருத்துரையை நான் நிகழ்த்தலாம் என்று நினைக்கின்றேன். என்று சொன்னால் NCBH வெளியிட்ட 1990 வெளியிட்ட மேய்ப்பர்கள் என்ற கதையில் இருக்கக்கூடிய அதிகமான கதைகள் முன்னரே அகஸ்தியர் கதைகளாக ஈழத்திலே வெளியிடப்பட்டிருந்தது. அதை விட இவளுக்கும் தாயாக என்ற இன்னொரு சிறுகதை தொகுப்பும் வந்திருப்பதாக அறியப்படுகிறது. அதை விட நம்ம புனைகதைகள் எல்லாம் வெளியிருக்கின்றன. அந்த வகையில அவருடைய கதைகளுக்கு நாங்கள் நுழைந்தோமாக இருந்தால் அந்த கதைகள் கூடுதலாக அதிகமாக அவருடைய அந்த பார்வை வந்து வர்க்க முரண்பாடுகளை மையமாக கொண்டதாகத்தான் அமைந்திருக்கின்றன. எளிய மக்களுடைய, தொழிலாளர்களுடைய, விளிம்பு நிலை மாந்தர்களுடைய அன்றாட போராட்டங்களை அவர் தன்னுடைய படைப்புகளிலே மிக தெளிவாக கொண்டு வந்து இங்கே காட்டியிருப்பார். புதுமைப்பித்தன் சொன்னதை போல மற்றவர்கள் பார்க்காத பக்கங்களை பார்ப்பதுதான் என்னுடைய வேலை என்று புதுமைப்பித்தன் சொன்னதை போல இங்கே வந்து அகத்தியரும் வந்து என்ன செய்யறான்னு சொன்னால் அந்த சாதாரண மாந்தர்களுடைய அந்த பக்கத்திலே தான் அவர் நிற்கிறார். அதனாலதான் பேரரசியர் தில்லனானவர்கள் ஒரு குறிப்பொன்று எழுதுகின்றதோ எப்படி எழுதுகிறார், தமிழ் ஆக்க இலக்கியத்தின் பல்வேறு துறைகளில் நீண்ட காலம் நிறைய எழுதி வர மேஸ்த அகஸ்தியர் மனித வாழ்வில் புகுந்து விட்ட கொடுமைகள் அலங்கோலங்களையோ ஆடம்பரங்கள் ஆனந்த லீலைகளையோ கதை பண்ணி மகிழ்விப்பவர் அல்ல. சமுதாய வாழ்வில் காணப்படும் நோய்களையும் அவற்றுக்கான காரணங்களையும் கண்டறிந்து அவற்றை மாற்றும் தம் கருத்துக்கு வாய்த்த ஒரு கருவியாக மனித நேயத்தோடு இந்த இலக்கியத்தை வைத்துக் கொண்டார் என்று சொல்லி தில்லனானவர்கள் ஒரு குறிப்பை எழுதியிருக்கிறார். அது வந்து இந்த சிறுகதை தொகுப்பில் ஒரு இடையிலே வந்து அது சேர்க்கப்பட்டிருக்கிறார். இந்த இடத்துல வந்து அவருடைய படைப்புகள்ல வந்து இந்த வர்க்க போராட்டம் எவ்வாறு இந்த கதைகளை வெளிப்படுகின்ற என்பதை நாம் முதலாவதாக பார்க்கின்ற போது இந்த நான் குறிப்பிட்ட அகஸ்தியர் கதைகள் என்ற தொகுப்பிலே 10க்கும் மேற்பட்ட கதைகள் இருந்திருக்கின்றன. அந்த கதைகளிலே மனிதநேயம் வந்திருக்கின்றது, வரலாற்று பதிவுகள் இருக்கின்றன, வர்க்க போராட்டம் இருக்கின்றது, சமூக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றது. எல்லாவற்றையும் வந்து எவ்வளவு தூரத்துக்கு மிக அடிநில மாந்தர்கள் படக்கூடிய அந்த இன்னல்களை ஒரு தத்ரூபமாக வெளிப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அந்த வகையிலே அகஸ்தியருடைய படைப்புகளுக்கு பின்னாலே ஒரு மெல்லிய ஒரு மனித நேயம் ஓடிக்கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதா இருக்கும். அது வறுமையிலா இருக்கலாம், அவர்கள் இழந்த வாழ்க்கையா இருக்கலாம். அதை பார்க்கின்ற போது அதுக்குள்ள ஒரு அறநிலை பார்வையாக பார்க்கின்ற ஒரு பார்வையை இங்கே அகஸ்தியர் அவர்கள் கொண்டிருக்கின்றார். மிக உச்சமான படைப்பாக நான் நினைக்கிறேன் அந்த பிரசாதம் என்ற ஒரு கதை எழுதியிருக்கேன். பலர் வந்து அந்த கதையை மீளமிளவும் வேறு வேறு பத்திரிகைகள் சஞ்சிகள் எல்லாம் பிரசுரத்துக்கு எடுத்திருக்கிறாங்க. மிக சிறந்த கதைகள் ஒன்றாக கூட அவருடைய பிரசாதம் மற்றும் மேய்ப்பர்கள் முதலான கதைகள் எல்லாம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த பிரசாதம் என்ற கதையை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அந்த கதையில என்ன சொன்னால் அந்த மலையகத்திலே இருந்து தொழில் செய்யக்கூடிய அந்த மக்கள் அவர்களுடைய தொழில் மற்றும் வாழ்க்கை பறிக்கப்பட்ட அந்த நிலையிலே அந்த மக்கள் வந்து இந்த புறநகர் பகுதி கொழும்பு கண்டி முதலான அந்த புறநகர் பகுதியில வந்து தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைக்க அவர்கள் முற்பட்டார்கள், எல்லாவற்றையும் இழந்து போட்டு வரைக்கும் ஒரு பிச்சைக்காரரை விட ஒரு இழிநிலையில வந்து அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில அந்த கதையை வாசிக்கின்ற போது அந்த அந்த ஊத்தியோடு ஊத்தியாக அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த அசுத்தத்தோடு அசுத்தமாக அந்த மக்களுடைய அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது. ஒரு மலைக்குள்ள அவர்கள் நினைக்கிறார்கள். நினைந்த பிறகு அந்த மாற்று உடுப்பு கூட இல்லாமல் அந்த உடுப்பை பிறகு ஒரு நெருப்பு உண்டாக்கி அந்த நெருப்பில வந்து அந்த உடைகளை காய வைக்கின்ற அந்த காட்சி எல்லாம் அவர்களை வந்து சேரும். ஆகவே இந்த அவருடைய இந்த கதைகள் வந்து இந்த வசதி படைத்தவர்கள் எளியவர்களுக்கு வழங்கும் உதவி அல்லது பிரசாதம் என்பது உண்மையில் கருணை அல்ல, மாறாக தங்கள் அதிகாரத்தை நிலைநாட்டும் ஒரு கருவி என்பதைத்தான் அந்த பிரசாதம் என்ற கதையை எடுத்துக்காட்டுறார். அந்த கதையை மிக அற்புதமாக அந்த கதையை கொண்டே முடித்திருப்பார். இந்த கதையை என்னோட சொன்னால் இந்த மக்கள் வந்து அன்றாடம் சாப்பாட்டுக்கு அல்லல்படுகிறார்கள், அவர்களுக்கு தங்குவதற்கு ஒரு இடம் இல்லை. அப்ப அந்த நேரத்துல அந்த கோயிலுக்கு ஒரு கார்ல ஒரு பெரியவர் வர்றார், அங்கே ஒரு சீமாட்டி போல இன்னொரு வர அந்த பிள்ளைகள் வந்து இயல்பாக யாரும் கொஞ்சம் வசதியானவர்கள் வந்தா அவர்கிட்ட வந்து கேட்கறது வளமதான். அப்ப வந்து கேட்கின்ற அந்த நேரத்துல இந்த கார்ல வந்த அந்த வசதி படைத்தவர் உள்ளுக்கு போய் பிரசாதம் வாங்க போயிட்டார். அப்ப அந்த பிரசாதம் வாங்கி கொண்டு வரையில இந்த பிள்ளைகள் எல்லாம் சுத்தி வர வந்து அவர்கிட்ட பிரசாதம் தாருங்கன்னு கேட்க அப்ப வேற என்ன செய்யறான்னு சொன்னா சத்தம் போடாம
நேர கோயிலுக்கு போய் பிரசாதம் கேளுங்கோ குருக்கள் தருவார் என்று சொல்லி போட்டு தந்த கையில இருந்தாக கொஞ்சம் பிரசாதத்தை அகப்பட்ட ஆரோர பிள்ளைக்கும் அந்த அதை கொடுக்குறார். அப்ப அவங்கள் என்ன செய்றாங்கன்னா மின்சாரம் அடித்த மாதிரி வாயடித்து போய் அவர்கள் நின்றார்கள். அவங்களுக்கு தெரியும் எங்களை இந்த கோயிலுக்கு விட மாட்டாங்க. ஆனா அவர்கிட்ட மனைவி கேட்கிறா, நீங்கள் அதுகளுக்கு உபதேசம் பண்ணது காணும் சுருக்கா காரை எடுங்கோ என்று நச்சரித்து முணுமுணுத்தாள் நோனா. நோனாண்டா அவருடைய மனைவி. அப்ப 2 பேரும் கதைக்கிறேன் கணவன் மனைவியும். அது சரி, ஊர்ல இருந்தா கோயிலுக்குள்ள எளிய சாதியெல்லாம் அண்ட விட மாட்டியார். நீங்கள் என்னண்டா இதுகளை கோயிலுக்குள்ள போய் பிரசாதம் வாங்குங்கன்னு சொல்றீங்க. இங்க இவைகளை கோயிலுக்கு விடுவினோம். அவர் சொல்றார், இஞ்சி அதே அந்தந்த இடத்துக்கு தக்க மாதிரியாவே செய்வினோம் என்று சொல்லி. அப்ப இதுக்குள்ள என்னன்னு சொன்னால் அந்த கதை முடியேக்க ஒரு தர்மகத்தா போல இருக்கக்கூடியவர் அவர் கார்ல வர்றார். அவர் தான் தன் கையில இருக்கு ஆகப்பட்ட ஒரு கொஞ்சம் பிரசாதத்தை கொடுத்துட்டு போறார். ஆகவே இந்த மக்களுக்கு ஏமாற்றுதான் அவருடைய வேலையா இருக்கும். அதாவது அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை மாற்றிக்கொள்வோம். ஆனா இவர் ஒரு நமட்டு சிரிச்சிட்டு சொல்லார், கடைசி மட்டும் அவங்க ஐயரவங்க உள்ள விட மாட்டாருன்னு சொல்லி. ஆகவே நோனாவின் சந்தேகம் தீர்ந்தது. அவ இப்போதுதான் வாய் விரிய சிரித்தார். அப்பொழுது இந்து சபை மண்டபத்தை தாண்டி போய்கொண்டிருந்தது கார். சிறுவர்கள் ஆவசம் பொங்க அந்த இந்து சபை தர்மகத்தாவின் காரை முறைத்து பார்த்து கொண்டே நின்றார்கள். நான் பார்க்கிறேன் என்று சொன்னால் இந்த படைப்பாளிகள் கோட்பாடு ரீதியாக எழுதினாலும் கூட சில இடங்கள்ல அந்த தங்களோட லட்சிய கருத்துக்களை அல்லது கோட்பாட்டு கருத்துக்களை அப்படியே புகுத்தி அது மட்டும் திருத்தி கொண்டு நிற்க வேண்டும் என்று எழுதுகின்ற படைப்பாளிகளும் இருக்கிறார்கள். ஆனா அகசியத்தை பார்த்தால் அதை வலிந்து திணிக்கிற அந்த தன்மையில இயல்பாகவே ஒரு மெல்லிய ஒரு சிந்தனை கிளறல ஒவ்வொரு கதைகளும் இறுதியிலே அவர் விட்டுட்டு போயிடுவார். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு தெரியுது, அப்ப எங்களை இதை உள்ள விடமாட்டாங்க, அப்ப எங்களை இவர் ஏமாற்றி விட்டார்கள் என்பதுதான் அங்க அந்த பிள்ளைகள் கடைசியில இப்படி இந்த ஒரு தன்மையை அதிகமான கதைகள்ல நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய வகையான எழுச்சிய கொண்டு வந்த அல்லது ஒரு யதார்த்தத்துக்கு முரணான வகையில அந்த முடிவை கொண்டு சேர்க்காமல் சாதாரண மாந்தர்களுடைய பிரச்சனைகளை சொல்கின்ற அதே நேரத்துல சாதாரணமாக அவர்களுக்குள்ளே ஒரு உள்ளத்திலே ஒரு தூண்டலை ஏற்படுத்தி, ஓஹோ நாங்கள் ஒதுக்கப்படுகிறோம், நாங்கள் ஏமாற்றப்படுகிறோம், நாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோம், ஆகவே இதுக்கு எதிராக நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற சிந்தனை எல்லா கதைகள்லயும் ஒரு விதமான ஒரு நாசுக்காக அதை அவர் கொடுத்துட்டு போயிடுவார். ஆகவே சொல்லப்படுது என்ன சொன்னா, வர்க்க பேதமற்ற ஒப்பில்லாத சமுதாயத்தை படைக்க மனித பெருங்குடி நடத்தும் போராட்டத்தையும் அதில் தோன்றும் புதிய சமுதாய அமைப்பை பிரதிபலிக்கும் சோசலிஸ்ட யதார்த்தவாத தத்துவத்தோடு இலங்கை முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட போது தன் இளம் வயதில் தன்னுடைய கருத்தியல்களை அதுல பிரதிபலிக்கும் நோக்கோடு இணைந்து கொண்டு அப்படி இணைந்து கொண்டுதான் இவர் நிரம்ப கதைகளில இங்கு ஒரு இடத்தை நான் வாசிச்சு அவருடைய 300க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை அவர் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி ஒரு குறிப்பொண்டு இருக்குது. இந்த வகையில இது முதலாவது விடயமாக நாம் சுருக்கமாக சொல்லிக்கொண்டு அடுத்ததாக இந்த முற்போக்கு சிந்தனை இந்த ஒவ்வொரு கதைகளுக்குள்ளாலையும் எப்படி வருகின்றது என்பதும் அது கூட ஒரு கூர்மையான ஒரு சமூக விமர்சனமும் கூட வரும். சமூக விமர்சனத்தை நாங்கள் எல்லா கதைகள்லையும் பார்க்கலாம். அதனுடைய அந்த இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய அந்த முதல் கதையா இருக்கக்கூடிய ஒரு கடல் சார்ந்த கதை கொக்கு தவம் என்று சொல்லி ஒரு கதை ஒன்று இருக்கும். அதுல குருசுமுத்தர் என்றவர் என்ன செய்யறாருன்னு அவர் எல்லாத்துக்கும் தான் முன்னுக்கு கோணம் என்று இருக்கிற அவர் கிட்டத்தட்ட ஒரு உடையார் மாதிரி, அது எப்படி சொல்றது, அவர் தோணி வச்சு மற்றவர்களோட நடத்தக்கூடிய ஒரு இருப்பார். அவர் மற்றவர்களை கூலிக்கு கொண்டு போகக்கூடியவர்கள். அப்ப இவர் எப்பொழுதும் மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்கிற ஒருவராக தான் இருக்கிறார். ஆனால் அவர் பிறகு இறுதியில எப்படி அவர் ஏமாற்றப்படுகிறார் என்பது அந்த கதையில அது சொல்லப்படுது. இப்படி பார்க்கின்ற போது அந்த ஒரு கூர்மையான சமூக விமர்சனங்களை என்ன செய்ய வேண்டாம், அந்த கதைகளுக்குள்ள உள்ள பூர்த்தி போட்டு போகக்கூடிய அந்த தன்மையெல்லாம் இங்க அவர் கொண்டு சேர்த்திருக்கிறார். மிக முக்கியமாக பாத்திர படைப்பு அடுத்து நாங்கள் சொல்லுகின்ற போது எந்த கதைகளாக இருந்தாலும் அந்த கதைகளுக்கு பாத்திரம், அதாவது ஒரு அழகியல் உணர்வோடு கருத்தியல் ஆழத்தோடு எழுதக்கூடிய கதைகள்லாம் நின்று பிடிக்கக்கூடிய என்பதில அகத்தியருக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருந்திருக்கின்றது. நீங்கள் அவருடைய கதைகளை எடுத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் ஒரு தத்துவ கோட்பாடுகளை துருத்தி கொண்டு அப்படியே போட்டிருக்காமல் அவர் என்ன செய்வார்னு சொன்னா மிக எளிமையாக கதை சொல்கின்ற அதே நேரத்தில் அந்த பாத்திரங்களை எங்களோட ஒன்ற வைத்துடுவார். அப்படியான ஒரு தன்மையை நாங்கள் இந்த பல கதைகள்ல நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். இதுல மேய்ப்பர்கள் என்ற ஒரு அருமையான கதை ஒன்று எழுதியிருப்பார். மேய்ப்பர்கள் அதுவும் ஒரு மலையக வேற அவர் பல இடங்கள்ல தொழில் செய்திருக்கிறார்.
10 வருஷத்துக்கு மேல மலையகத்துல இருந்திருக்கிறார், மற்றது கிழக்குல இருந்திருக்கிறார், யாழ்ப்பாணத்துல இருந்திருக்கிறார். அப்ப இருக்கின்ற போது மலையக மக்களுடைய அந்த வாழ்க்கை பாடுகள் பல கதைகள்ல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அப்படி பார்க்கின்ற போது ஆசியோட புனைகதையில இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் எல்லாம் வந்து ஒரு வெறும் சாதாரண பொம்மைகள் அல்ல. அவர்கள் வறுமை, பசி, அவமானம், தங்களோட சுயமரியாதையை இழந்து எவ்வாறு அவர்கள் வீதி வீதாக அலைந்தார்கள் என்று இந்த வகையில அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உணர்வுகளை சித்தரிக்கின்ற அதே நேரத்தில் அக உணர்வுகளையும் கூட அங்க அழகாக கொண்டு வந்திருப்பார். அப்படி பார்க்கின்ற போது மேய்ப்பர்கள் என்ற ஒரு கதை ஒன்று நான் வாசிச்சேன். அதுல மேய்ப்பர்கள் என்ன நடக்கணும்னு சொன்னா, இந்த மலையகத்துல வேலை செய்யற ஒரு பிள்ளை வந்து அவைகள் குடும்பம் அப்புறம் வேறு இடத்துல வந்து இந்த கொழும்பு கண்டி போன்ற அந்த நகரங்கள்ல வந்து இன்றைக்கு நாங்கள் கொழும்பு பக்கம் போனோம்னு சொன்னால் அந்த சாதாரண உடல் உழைப்பாளிகள் அவர்களுக்கு உண்மையா சில பேருக்கு குடியிருப்புகள் நிரந்தர குடியிருப்பே இல்லை, ஒரு தற்காலிக குடியிருப்புலாம் இருக்கிறோம். நாங்கள் ஏழியா கொஞ்சம் ஏழியா நாங்கள் கொழும்பு பக்கத்தை தரிசித்தோம்னு சொன்னால் அந்த சாதாரண அந்த கார்ட்போர்ட் மட்டைகளை எல்லாம் பிரிச்சு போட்டு அதுல படுத்திருப்பார்கள். நான் தமிழ்நாட்டுக்கு ஒரு போகின்ற போது சென்னையில ஒரு நகர் ஒரு சந்துக்குள்ள எங்களை வாகனம் நுழைஞ்சோன்று கேட்கல எனக்கு இப்பொழுது நினைவிலே இருக்குது. 2 பக்கம் வந்து இந்த ஃபெனர் இருக்கு தானே, இந்த பிளாஸ்டிக் ஃபெனர்களை அங்கங்க கட்டப்பட்டு விட்ட அந்த ஃபெனர்களை எல்லாம் எடுத்து அப்படி ஒரு குடியிருப்பு தங்களுக்கு இருக்கிறதுக்கு மழை வெயில் படாம இருக்கிறதுக்காக அப்படி கட்டிப்பட்டு அதுக்குள்ள இருந்து வாழ்க்கை நடத்தக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்குது. இந்த மேற்பேர்கள் கதையில இருக்கக்கூடிய என்னன்னு சொன்னால் அந்த தோட்டத்துல வேலை செய்த அந்த மக்கள் வந்து துரத்தப்பட்டார். அது பல்வேறு பிரச்சனைகள்லாம் சொல்லப்படுது. அது மலையகத்துல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்ல முக்கியமா என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, தோட்டங்களை எடுன்னு நம்ம சங்கங்களுக்கு கேட்டாங்க. அது சரி என்னதான் நாம் நினைச்சோம். ஆனால் எடுத்தவங்க பெரிய பெரிய வெளித்தோட்டங்களை விட்டுப்புட்டு சின்ன ஊர் தோட்டங்களை எடுத்து மறுவாட்டியும் அதிகாரிகளோட கைக்கு மாத்தினாங்க. தோட்டங்களை எடுன்னு கேட்டது முதலாளிங்களுக்கு பொறுக்கலை. அதை சாட்டா வச்சு எடுத்த தோட்டங்களை செஞ்சுட்ட நம்ம வேலையை நிப்பாட்டி நம்மளை எல்லாம் லயத்தை விட்டே துரத்திட்டாங்க. இப்போ இப்படியாச்சு அந்த பாத்திரம் ஒழுங்க வந்து ஒரு உரையாடல். அப்படி வந்தேன்னா அவர்கள் வீதியில அங்க இருக்கிற கடைகள்ல இருந்து படத்தெலும்பக்கூடிய ஒரு ஆக்கள். அதுல வந்து ஒரு இளம் பிள்ளை என்ன செய்யணும்னு சொன்னா, தான் வீட்டு வேலைகள் செய்ய போறதுல வீட்டு வேலை செய்யற அந்த முதலாளியே வெள்ள நல்ல விருப்பம் இருந்தது. அந்த பிள்ளை வந்து அதை பிள்ளையா நிக்கணும்னு சொன்னா, முதலாளி தன்னை விரும்புற, தன்னை காதலிக்கிறது அல்லது தன்னை கல்யாணம் செய்ய போறான்னு அவளுக்கு ஒரு நினைப்பு இருக்குது. அதுல வந்து இவர்கள் வந்து அங்கங்கு கடைகளுக்கு முன்னால வந்து படுத்து எழும்பி தங்களுடைய இரவு பொழுத கழிச்சிட்டு பிறகு வேலைக்கு போறவர்களை அது இது நினைச்சே பார்க்கலாம். அப்ப தாய் சொல்றால் இதெல்லாம் நம்ப முடியுமாடி, என்ன முதலாளி மவனா, அட பாவி மோசம் போனேடி, நாசப்படுத்துற முதலாளிங்களாலதான் நாமெல்லாம் இந்த கேடுகட்ட நாத்த சீவியத்துக்கு ஆளாயிருக்கோம். அப்படி அதை புரிஞ்சுக்காம முதலாளி வம்சத்தை நம்புறியே முதலாளிங்க ஆதாயம் பார்க்காம கருமாதி பண்ணாங்க. அடி அந்த உண்மையில மொழிக்கு நாங்க கொண்டு போட்டு பார்க்கலாம்னு சொன்னா, இந்த வகையில வந்து இந்த மக்களுடைய அந்த அந்த வாழ்க்கை பாடுகளை அவர் எழுதுகின்ற அதே நேரத்துல இந்த பாத்திரங்களை வந்து அப்படியே கண்ணுக்கு முன்னால கொண்டு வரக்கூடிய மாதிரி தன் உரையாடல்களை கொண்டு வந்திருக்காரு. இதுல வந்து இறுதியில அந்த பெண் ஏமாற்றப்படுறார். அதை முன்னுக்கே அந்த தாய் சொல்றார், இவங்க எல்லாம் தங்களுக்கு ஆதாயம் இல்லாம கருமம் பார்க்க மாட்டாங்க. கடைசியில அந்த பெண்ணையும் அந்த தாயையும் ஏமாற்றி அவர்களை கொலை செய்யறாங்கன்னு சொல்லிதான் அந்த கதை முடியுது. முடியக்குள்ள அங்க ஒரு விசாரணை நடக்க அந்த பக்கத்துல அயல் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து சாட்சி சொல்றார். அவங்க நீதிபதி கேட்கிறார், இந்த பெண் வந்து திருமணம் செய்துட்டான்னு சொல்லப்படுது என்றால் இவ சொல்ல இல்ல திருமணம் செய்யல. அங்க உரையாடல் வருது பாருங்க. காவேரி திருமணம் புரியவில்லை என்பது உனக்கு நன்றாக தெரியுமா? வடிவா தெரியுங்க சாமி, நீ போய் சொல்ற. இந்த பெண் கல்யாணம் செய்திருக்கிறாள், அவள் 4-5 மாத கர்ப்பிணி. ஐயோ ஏன் அதிர்ந்து போய் முழிக்கிறாய்? இந்த தாயும் பிள்ளைகளும் ஏன் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பதை உன்னால் கூற முடியுமா? இல்லைங்க சாமி, அவ தற்கொலை செஞ்சுக்கல சாமி, சாமி சத்தியமா சொல்றேங்க சாமி, எந்த மனுஷாலும் தற்கொலை பண்ணிக்கவே மாட்டாங்க சாமி. அப்போ நீ எப்படி கருதுகிறாய்? இந்த ஊரு உலகத்துல பணக்கார சாதிங்க ஒன்னா சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க சாமி. ஆமாங்க சாமி, அவங்கதான் கொலை செஞ்சாங்க சாமி, அவங்கதான் கொலை செஞ்சாங்க சாமி, அவங்க கொலைகாரங்க. அந்த கொலைகார சாதிய விட்டுட்டீங்களே சாமி. அப்ப இதுக்கு பிறகு நாங்க சொன்னது அப்ப இந்த பாத்திரங்கள் எப்படி கதைக்கேற்ற அந்த உள்ளடக்கத்துக்கேற்ற பாத்திர பண்புகளை கொண்டு வந்தவர் சேர்ப்பார். அப்ப அத தன்னுடைய ஒரு நூல்லையே வந்து நரகத்தில் இருந்த குருநாவல் தொகுதிக்கு தானே ஒரு நேருரி என்று சொல்லி உரை கொடுக்கல அவசியம் இப்படி சொல்லுவார். உழைக்கும் வர்க்க மக்கள்
பண்பாடு கலாச்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் கலாச்சார பண்பாடு பற்றி பேசுவதில் அர்த்தம் இல்லை. மனிதனை மனிதன் எய்த்து சுரண்டி பிழைக்கும் கொடிய அமைப்பிலிருந்து மக்களை விடுவிப்பது தொழிலாளர் விவசாய பாட்டாளி மக்கள் கலாச்சாரமே அன்றி சூனிய வழிபாட்டு சம்பிரதாயங்கள் அல்ல. மதங்களின் அடிப்படை நோக்கங்களுக்கு மாறானவர்களே பெருமளவில் மதங்களை சார்ந்தவர்களாய் இருப்பதால் இது மேலும் சிக்கலாயுள்ளது. இந்த நிலையில் சிந்தனை பரிமாற்றம் பற்றியும் சும்மா பேசிக் கொள்ளப்படுகின்றது. ஆனால் புரட்சிகரமான சித்தாந்த கலாச்சாரம் இல்லாமல் கலை இலக்கிய இயக்கம் அதன் சீரிய பங்கை ஒருபோதும் செலுத்தவே முடியாது. இதுவாக இந்த வகையறாக்களாக கருத்துவம் பெறுபவையே எனது இலக்கியங்கள், வேதம் ஓதும் பிசாசுகள் அல்ல என்பதை வாசகர்கள் அறிவார்கள். அவர் ரொம்ப எதிர்ப்புகளை சந்திச்சிருக்காரு. சில கதைகளை எழுதிக்க அவருக்கு எதிர்ப்புகள் உண்டாயிருக்கு. அந்த நேரத்தில் அவர் சொல்றாருன்னா, நான் மற்றவர்களை போல வேதம் ஓதக்கூடியவனா இல்ல, நான் சாதாரண மக்களுடைய பிரச்சனைகளைத்தான் பாடிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி ஆக இப்படி சுருக்கமா சொல்லிக் கொண்டு மொழிநடையை பற்றியும் சில வார்த்தைகள் சொல்லணும். ஒரு இடத்தை நினைக்கிறேன் திக்குவல்ல கமாலா இருக்கணும். திக்குவல்ல கமால் ஒரு இடத்தை எழுதுவார், நீங்கள் அவசியருடைய மொழிய நீங்கள் யாழ் முழுவதும் யாழ்ப்பாண பேச்சு வழக்கண்டு நீங்கள் நினைக்க கூடாது. எங்க சொல்றாரு சொன்னால் என்ன சொன்னால், அவசியர் யாழ்ப்பாணம், கண்டி, கொழும்பு பிரதேசங்களை பின்புலமாக கொண்டு கதைகள் எழுதியுள்ளார். இருந்தும் தன் பிறந்தக சூழலை கொண்ட கதைகளை அதிகம் எனலாம். அவரது பேச்சு வழக்கு கையாளுகையை வடபகுதி அல்லது யாழ்ப்பாண பேச்சு வழக்கு மேலோட்டமாக சொல்லிவிட முடியாது. இப்ப நான் உங்களுக்கு மேய்ப்பர்கள் கதையை வாசிச்சு காட்டின அந்த சந்தர்ப்பத்துல அதுல இருக்கக்கூடிய அந்த மொழிநடையும் மற்றது வேற வேற பிரசாதம் கதையில் இருக்கக்கூடிய மொழிநடையும் வித்தியாசமா தான் இருக்கு. அப்ப உதாரணத்துக்கு கொக்குத்தவம் என்ற கதையில இருக்கக்கூடிய அந்த மொழிநடையை பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாண பேச்சு தமிழ் அப்படி அசலா சேரும். ஒரு கடலுக்கு போய் கடல்ல மீன் பிடிக்க அங்க ஒரு சின்ன ஒரு பிசகு நடந்துட்டுது. அந்த இடத்துல பிரதான பாத்திரம் பேசுது. அதுக்கு மற்ற பாத்திரம் சொல்லுது, சரியென்ன பறஞ்சது காணும், இனி பேசாம உன் பாட்டுல விலைய இழு, இல்லாட்டி அடிதுரைக்கு போ. என்னடா பயலே, என்னோட எதிர்த்து கதைக்கு அப்படி கிட்டீங்களோ. இது யாழ்ப்பாண பேச்சு தமிழா இருக்கு. அதே இடத்துல கண்டி பேச்சு தமிழை பாத்தீங்கன்னு சொன்னா அதுல வருது, என்னங்க நோனாமா கண்ணு கட்டு கூட்டுதுங்களா, அவவே வைத்து புள்ளக்காரி அது மேலே எச்சிய துப்பிட்டீங்களே, அக்கம் பக்கம் பார்த்து துப்பிக்க வேணாமா. இது மலையக பேச்சு தமிழ். சில இடங்கள் அது கொஞ்சம் கலந்துட்டு, அதாவது ஒரு மொழியியல் ஆராய்ச்சி தான் நாங்கள் அதை சரியா கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, மலையகத்துல இருந்து அந்த மக்கள் கொழும்புல வாழ்க அந்த சூழல்ல கொழும்பு அந்த தமிழும் சேர்ந்துடு. அப்ப இஸ்லாமிய தமிழும் சில இடங்கள்ல சில கதைகள்ல சேருது. ஆகவே நாங்கள் ஒட்டுமொத்தமாக அவசியுடைய மொழியை மொழி வழக்கு யாழ்ப்பாண மொழி வழக்கு என்று சொல்ல முடியாது. யாழ்ப்பாணத்தின் குக்கிராமங்கள்ல பேசப்படுகின்ற அந்த மொழி வழக்கு, அதையும் தாண்டி வட்டார வழக்கா இருக்கக்கூடிய கிழக்கு, தென்னிலங்கை மற்றும் மலையகம், இவ்வாறான அந்த தன்மைகளை எல்லாம் பிரிச்சு பார்க்க வேண்டிய தேவைகள் எல்லாம் இருக்குது. நான் இந்த முதல் தொடக்கத்துல ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இப்ப இந்த பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி கதைகள் இவர் எழுதியிருக்கிறாங்க. அந்த நேரம் எனக்கு உண்மையா தெரியல தான். எனக்கு அந்த தீவிரமா அரசியலை பற்றி எனக்கு ரொம்ப வாசிக்கிறது அந்த நேரங்கள்ல அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா நான் கட்டாயமாக அவருடைய ஒரு வழி என்ற கதையை நான் பிரேரிச்சிருப்பேன். இந்த கதையை நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி. என்னன்னு சொன்னா அதுல சின்ன பிள்ளைகளுடைய அந்த உளநிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த கதைகளை எப்படி கொண்டு வருவார். இதை பற்றி நான் கொஞ்சம் கூட கதைக்கலாம். ஆனா இப்ப அந்த இடத்தை தவித்துக் கொள்வோம். சொன்னால் சிறுவர்களுடைய அந்த மனநிலையில கதைகள் எழுதக்கூடியவர்கள் மிக மிக குறைவா தான் இருந்திருக்கிறார்கள். நான் பல இடங்கள் இதை நான் சுட்டி காட்டுகிறேன். பிரசே சிவதம்பி அவர்களோடது சொல்லிக்க KV நடராஜனா இருக்கணும். KV நடராஜோட அந்த பண்பு இருக்குது, அதுக்கு பிறகு மிக குறைவா இருக்குன்னு சொல்லி போட்டு, ஆனா ரவியினுடைய அந்த சிறுகதை தொகுப்பு காலமாகி வந்த கதைகள் வந்த போது, காலமாகி வந்த கதையில் இருக்கக்கூடிய அந்த மொழிநடை, அந்த உளநிலை ஒரு 10-12 வயது சிறுவனுக்குரிய அந்த உளநிலையில் எழுதியிருக்கு. அதுக்கு பிறகு முத்துலிங்கம் அதை எழுதியிருக்கான்னு சொல்லி சொல்லப்படும். இப்படி அதுக்கப்புறம் நாங்க இன்னும் கொஞ்சம் கூட போறோம், இன்னும் நிரம்ப பேர் நாங்கள் இனங்காணக்கூடியதா இருக்குது. அந்த வகையில இந்த ஒரு வழி என்ற ஒரு கதை, அதுல 2 சின்ன பிள்ளைகள் கதைக்குங்க. ஏன்னா எங்களுடைய ஆக்கள் சில நேரங்கள்ல இந்த இது உண்மை, இது நேர்மை, இது கடவுளுக்கு எதிராக நாங்கள் இந்த காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு இந்த பெரியவர்கள் எல்லாம் சொல்லி கொண்டுதான் இருக்காங்க. பிரசாதம் கதையில பாத்தீங்கன்னா அந்த நிலைமை இருக்குது. பிரசாதம் கதையில அவர் பிரசாதம் வாங்குறார், கோயில்ல எல்லாம் செய்யறார், ஆனா கடைசி ஏமாற்றி போட்டுதான் போய் கொண்டிருக்காரு. கடவுளே ஏமாற்றுற மாதிரி அல்லது அவருடைய கொள்கைக்கு மாறாதான் நடக்கணும். சின்ன பிள்ளைகள் 2 பிள்ளைகள் சர்ச்சுக்கு போக வைக்கிறோம். அப்ப அங்க சர்ச்சில் சொல்லி கொடுத்துருக்குது, நாங்கள் பொய் சொல்லக்கூடாது,
எங்களை போல மற்றவனை நாங்கள் நேசிக்க வேணும்னு சொல்லி. அப்போ ஒரு கொஞ்சம் வசதியான பிள்ளை, அந்த பிள்ளைக்கு அப்பா கொஞ்சம் பொன் நிறத்துல நல்ல அழகான சட்டை போட்டு வந்து வாங்கி வந்து கொடுக்குது. அந்த ஒரு நாள் 2 பேரும் கொஞ்சம் ஏழை பிள்ளை 2 பேரும் வந்து கதைக்கணும் நாங்கள் தேவாலயத்துக்கு போகணும்னு சொல்லி. ஆனா கடைசி நேரத்துல அந்த மற்ற ஏழை பிள்ளைக்கு அந்த சட்டை கிடைக்கல. அப்ப அவள் வீட்டை போட்ட சட்டையோடய வந்துட்டா. வந்தால் அந்த 2 பிள்ளைகளும் என்ன செய்யணும், கடைசியா அந்த கொஞ்சம் வசதியான பிள்ளை அந்த புதுசா வாங்கின சட்டையை போடையில. அப்ப அவள் கேட்கிறா, ஏன் நீ அதை போடாம வரேன்டா? ஆஹ் ஜோதி பூசைக்கு நேரமாச்சன்னு கெதியா வலிக்கிற, நீயும் வாரியா? ஓ வராம உனக்கு சட்டை இந்த சட்டையோட வாரன், அப்ப நானும் இப்படியே வாரன். என்ன புஷ்பம், நீ போட்ட சட்டையோட வர? இல்ல இல்ல, நீயே ஒரு பழைய சட்டை தானே போட்டுக்கொண்டு வர்ற. நான் புது சட்டையை இப்ப போடணும்னா அது அடுத்த வருஷம் நாங்க போடுவோம், இப்ப நாங்கள் இப்படியே போவோம் என்று சொன்னா வார வருஷம் கட்டாயம் அப்பா வாங்கி தருவா, அந்த நேரங்கள்ல போகலாம். அல்ல இந்த கதையை நான் சொல்றதுக்கு முக்கிய காரணம் சொன்னா, அந்த பிள்ளைகள் கதைக்குது பாருங்க. உன்னை போல உன் அயலாரையும் நேசி என்று இயேசுநாதர் சொன்னவர் இல்லோ. அப்படி உண்மையாக நடந்தா தான் எங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். அப்ப அந்த கதைகளுக்கு அவசியம் பெரியவர்கள் வந்து அதுக்கு எதிர்மாறாக நடக்கிறார்கள். சின்ன பிள்ளைகள் பிள்ளை உண்மையாக நடக்குது. உண்மையில இந்த கதை எனக்கு பிடிச்சதுக்கு காரணம்னு சொன்னா, அந்த பிள்ளைகளுடைய உளநிலைக்கு ஏற்ற மாதிரி கூடுதலா உரையாடலாகவே இருக்கும். உரையாடலே அந்த கதை போய்கொண்டே இருக்கும். அப்ப இப்படியான கதைகளை கூட இவர் எழுதியிருக்கார். நான் சொன்ன அந்த 300 கதைகளே இதே போல வேற கதைகளும் இருக்கா என்னது எனக்கு தெரியல. இங்க நீங்கள் பெரியவர்கள் இருக்கிறீங்க, நீங்க அப்புறம் அந்த உரையாடலை பற்றி நாங்களும் கொஞ்சம் மேலுமே இருந்தாலும் அதை பற்றி யோசிக்கலாம். என்னவா இருந்தாலும் ஒரு கலை நேர்த்தி மிக்க கதைகளை அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார். கலை நேர்த்தியாக அந்த கதைகளை தருவதில் அகஸ்தியர் மிக கவனமா இருந்திருக்கிறார் சொன்னா, அகஸ்தியர் வந்து தனிய கருத்தியலை மட்டும் திருத்தி கொண்டு எழுதுவதற்கு மட்டுமில்லாமல் அழகுணர்ச்சியாக அந்த கதைகளை கொடுக்க வேண்டும் என்பதன் முடிவை வந்து ஒரு வலிந்த முடிவாக கொடுக்க கூடாது என்பதிலும் அவர் மிக கவனமா இருந்திருக்கிறார் என்பது இந்த கதைகளுக்கூடாக தெரியுது. அப்படி பார்க்கின்ற போது ஒட்டுமொத்தமாக அகஸ்தியருடைய கதைகள் கருத்தியல் தன்மையும் கலைத்துவ நேர்த்தியும் கொண்ட கதைகளாக இருந்திருக்கின்றன. இதை பற்றி இந்த காற்று வழியில ஒரு அற்புதமான ஒரு கட்டுரை ஒன்று எனக்கு அப்படியா ஒரு நல்ல ஒரு கட்டுரை. மாணிக்க வாசகர் வைத்திலிங்கம் என்பவர் அந்த கட்டுரைகளுக்கு அதில் ஒரு குறிப்பொன்றை அவர் குறிப்பிட்டிருப்பார், இறுதியா சொல்லியிருப்பார். அகஸ்தியரது ஆக்கங்களில் அதிகமானவையும் பல கட்டுரைகளும் அவர் பிறந்து வாழ்ந்த யாழ்ப்பாணத்தை களமாக கொண்டு அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களின் வாழ்வியல் அம்சங்களையும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளையும் சாதிய கொடுமைகளையும் சீதன முறையின் இறுக்கம் அதனடியாக தோன்றும் அவலங்கள் முதலியவற்றையும் ஆறுமுக நாவலர் காலத்திலிருந்து இட்டை வரை யாழ்ப்பாண மண்ணில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பல்துறை மாற்றங்களையும் மாறிவரும் விழுமியங்களையும் சீரழிவுகளையும் உயிருடைமை இழப்புகளையும் மனித வதைகளையும் பல பரீட்சை கெடுபிடிகளையும் அற்புதமான முறையில் படம் பிடித்து காட்டியுள்ளார். இவ்வளவு இடங்கள்ல அவர் தொட்டிருக்கிறார். இந்த தொகுப்பில கூட இது வந்து ஒரு ஆரம்பகால தொகுப்பு, அவர் ரொம்ப படைப்புகளை நான் தவற விட்டுட்டேன்னு சொல்லி திரும்ப தனது அகஸ்தியர் கதைகளை தொகுக்கலாம். அதுல வந்து தாமரையில வந்த கதைகளும் இருக்கு, ஆனா போர்க்காலம் அதற்கு 80கள்ல வந்த கதைகளும் கூட அதுல அமைஞ்சிருக்குது. ஆகவே இந்த வகையிலே இவற்றை அலசி ஆராய்வினவாக கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட யாழ்ப்பாணத்தை பிந்திய பற்றிய ஒரு வரலாற்று ஆவணமாக விளங்குதல் அவதானிக்கத்தக்கது. இதுல வந்து நாவலருக்கு முன்னர் இருந்த காலம், நாவலருக்கு பின்னர் வந்த மாற்றம், போர்க்காலத்தில் இருந்த காலம், இப்படியாக கூட நாங்கள் இதை ஒரு பகுப்பாய்வு செய்து பார்க்கலாம் என்னும் கூட ஒரு கருத்து இருக்குது. ஆகவே ஆசிரியருடைய கதைகள் எல்லாமே சாதி பேதமற்ற வர்க்க பேதமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக இந்த எழுத்துக்கள் அவருடைய எழுத்துக்கள் உருவாக்கி உள்ளன என்பதுதான் இந்த ஒரு முடிந்த முடிவாக எங்களுக்கு வெளிப்படுகின்றது. அந்த வகையிலே மனித சமுதாயத்தினுடைய போராட்டங்களையும் அவற்றால் விளைந்த மாற்றங்களையும் தன்னுடைய எழுத்துக்களுக்கூடாக ஏற்படுத்த முனைந்தார் என்பது ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்கின்ற என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.